பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம டாபிக் பிக்கர் பிளெஸிங்ஸ், பெரிதான ஆசீர்வாதம். மனிதர்களாகிய நாம் நம் வாழ்க்கை குறித்து பல திட்டங்கள் போடலாம், பற்பல முயற்சிகளும் கூட செய்யலாம். ஆனா எல்லாவற்றிற்கும் மேல் கடவுளின் திட்டம்னு ஒண்ணு இருக்கு. நமக்கான தெய்வ திட்டம் நம் வாழ்வில் வெளிப்படும் போது அந்த ஆசீர்வாதம் அபரிவிதமான ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை. நாட்டினுடைய ராஜா அவர் இருக்கும் ஊர் திருச்சபைக்கு தினமும் செல்வது வழக்கம். அத்திருச்சபை விட்டு வெளிவரும்போது அத்திருச்சபையின் நுழைவாயிலில் வலது இடது பக்கமாக இருவர் இருப்பதை ராஜா தினமும் பார்ப்பதும் உண்டு. ரெண்டு பேருமே ரொம்ப ஏழ்மையில் இருப்பவர்கள். ராஜா நுழையும் போதெல்லாம் வலது பக்கத்தில் இருக்கும் நபர் ராஜாவை புகழ்ந்து பேசுவது உண்டு. இந்த உலகத்திலே நீங்க தான் கருணை உள்ளம் படைத்தவர், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்பது கூட உண்டு. ஆனால் இடது பக்கத்தில் இருக்கும் நபர் ராஜாவிடம் எந்த உதவியும் கேட்பதில்லை. ராஜாவிடம் மட்டுமல்ல, மற்ற யாரிடமும் உதவி கேட்பதே இல்லை. இறைவா, என் வாழ்வு சூழலை மாற்றும், என்னை உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன்னு மனமுகர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருப்பார். இந்த காட்சியை ராஜா தினமும் காண்பதும் உண்டு. ராஜா ஒரு மந்திரியை கூப்பிட்ட திருச்சபை நுழைவாயில் இடது பக்கம் இருக்கும் நபர் ஒவ்வொரு நாளும் என்னை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார். அதனால் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதற்குள் வைரக்கற்களையும் தங்க நாணயங்களையும் போட்டு அதற்கு மேல் சுவையான உணவை நிரம்ப வைத்து அவரிடம் கொடுக்குமாறு ஆணையிட மந்திரியும் அப்படியே செய்தனர். அந்த உணவை கண்டதும் வலது பக்க நபர் அதை பெற்றுக்கொண்டு சாப்பிடுகிறார். வயிறு நிரம்பி விட்டது. மீதி உணவை, அதாவது எஞ்சி இருக்கும் உணவை குப்பை தொட்டியின் பக்கத்தில் வைத்துவிட்டு வலது பக்க நபர் சென்றுவிட, இடது பக்கம் இருக்கும் நபர் பசி கொடுமையால் குப்பை தொட்டி அருகாமையில் இருக்கும் அந்த உணவை வீட்டிற்கு எடுத்துக்கொண்டு சென்றது மட்டும் இல்லாம அதை சாப்பிட தொடங்கும் போது அவருக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த பாத்திரத்தின் அடியில் தங்க நாணயங்களும் வைரக்கற்களையும் கண்டதும் அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர். முதல் தன்னை இறைவனிடம் முழுமையாக அர்ப்பணித்து வாழத் தொடங்கினார் அந்த இடதுபுற நபர். அதை அறிந்த அரசர் திருச்சபையின் வலது பக்க நபரை சந்தித்து, நீ என்னிடம் யாசித்தாய், உனக்கு கொடுக்க நினைத்தேன். ஆனால் தெய்வ திட்டம் அந்த பொக்கிஷம் யாரிடம் சென்று சேர வேண்டுமோ அவ்விடம் போய் சரியாக சேர்ந்து விட்டது அப்படின்னு சொன்னார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, மனிதன் வெவ்வேறு திட்டங்கள் தீட்டினாலும் கடைசியில் இறைவனின் திட்டமே நிறைவேறும் அப்படின்றது புரியுது. அது மட்டும் இல்ல, நம்ம முயற்சியால், நம் உழைப்பால், நம் திறமையால், நம் சூழ்ச்சியால், நம் ஆளுமை திறனால் சோறு வேணா கிடைக்கலாம். ஆனா பொக்கிஷம், அபரிவிதமான ஆசீர்வாதம் தேவனிடமிருந்து மட்டுமே வரும் அப்படின்றது புரியுது இல்லையா? மனிதனின் யோசனை குறித்தும் தெய்வ திட்டத்தை குறித்தும் அதனால் வரும் ஆசீர்வாதத்தை குறித்தும் பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? அது நீதிமொழிகள் 19:9 இருக்கு. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் அப்படின்னு இருக்கு. நீதிமொழிகள் 16:1-2 மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்த பார்க்கிறார். எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே அப்படின்னு இருக்கு. இன்று நம்ம பார்க்க போகும் நபர் இயேசுவோடு கூட வலது இடது புறமாக சிலுவையில் அறையப்பட்ட 2 கள்ளர்களின் சம்பவத்தை தான் பார்க்க போறோம். அது லூக்கா எழுதிய நிருபம் 23வது அதிகாரம் 39வது வசனத்துல இருந்து இருக்கு. அன்றைய சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான் அப்படின்றத பார்க்கிறோம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையான்னு கேட்டது முதல் கொண்டு நாமோ நியாயத்தின்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடித்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான் அப்படின்னு பார்க்கிறோம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த 2 சம்பவத்துல இருந்தும் நமக்கு என்ன புரியுதுன்னா, மனிதர்களை புகழ்வதை விட்டுவிட்டு தேவனிடம் வேண்டுதல் செய்யணும் அப்படின்றது புரியுது. தேவ பயம், தன் நிலையை உணரும் நிலை, அதை அறிக்கை செய்யும் விதம், கிறிஸ்துவை குறித்தான அறிவு, கிறிஸ்துவின் வருகை குறித்தான தெளிவு, இதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்றது புரியுது. அப்படி நம்ம இருந்தா நாமும் தெய்வ திட்டத்தில் சேர்க்கப்படுவோம். அது மட்டுமா, தெரிந்து கொள்ளப்பட்டவராக மாறுவோம். அது மட்டுமா, அற்புதம் அதிசயம் நம் வாழ்வில் நடக்கும். அது மட்டுமா, பரதேசியில் நாமும் அவருடன் சேரும் ஸ்லாக்கியம் பெறுவோம். நாம எப்படி இருக்கோம்? செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாமா? ஹேவ் அ நைஸ் டே. பை பை அண்ட் டேக் கேர்.